அபகரிக்கும் ரகசிய திட்டத்துடன் தான் அரசியல் அகதிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அமைச்சர் பதவி கொடுத்து அழைத்து பார்க்கிறார் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோவில், தமிழக வெற்றிக் கழகத்தில் 30 ஆண்டு காலம் எதிர்பார்ப்பின்றி உழைத்த ஆரம்பகால நிர்வாகிகளை புறந்தள்ளிவிட்டு அரசியல் அடைக்கலம் தேடி வந்த ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார் ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகளை தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் வாரி வழங்கியுள்ளார் என்று ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். பதவி ஆசையில் தாவேகவிற்கு செல்பவர்களை கண்டு உண்மை தொண்டர்கள் வேதனையடைவதாகவும் கூறியுள்ள ஆர்.பி. உதயகுமார், மக்கள் போற்றும் தூய சக்தியாக மாறுவார் என்று நம்பி வாக்களித்த நிலையில் தற்போது தூற்றுகிற சக்தியாக முதலமைச்சர் விஜய் மாறி வருவதாக விமர்சித்துள்ளார். நம்ம விஜயை நம்பியவர்கள் கெட்டுப்போனதாக சரித்திரமில்லை என்று அவர்கள் தாரக மந்திரமாக கொண்டு விஜய் மன்றத்திலே 30 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறார்கள். அப்படி விஜய்தான் உலகம் என்று 30 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கின்ற ஆரம்பகால மன்ற நிர்வாகிகளுக்கு எத்தனையோ பேர்கள் தகுதியோடு இருக்கிற போது, எத்தனையோ பேர்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற போது, எத்தனையோ பேர்கள் ஆர்வத்தோடு இருக்கிற போது அவர்களையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அரசியல் அகதிகளாக வருகிற ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன் போன்ற அரசியல் அடைக்கலம் தேடி வருகின்றவர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வாரி வாரி வழங்கி வள்ளலாக காட்சியளிக்கிற நம்ம விஜயனுடைய ரகசிய திட்டம் என்ன தெரியுமா? அரசியல் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது மட்டும் அவருடைய எண்ணம் அல்ல. திருப்பரங்குன்றம் அருகே 21 ஆண்டுகால கோயில் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்ட தாவேக அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கு கிராம மக்கள் உணர்ச்சிபூர்வமான வரவேற்பு அளித்தனர். மதுரை சோழங்குறிணி கிராமத்தில் உள்ள 600 ஆண்டுகள் பழமையான போத்திராஜன் வள்ளியம்மை கோயிலுக்கு செல்லும் பாதையை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்திருந்த நிலையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற 40 நாட்களில் அமைச்சர் நிர்மல்குமார் சட்டப்பூர்வ நடவடிக்கை மூலம் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி பாதையை மீட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கிராம மக்களுடன் இணைந்து சாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், தாவேக அரசு மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், பெண்கள் மீதான அவதூறுகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு சோதனைகளில் கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என உறுதியளித்தார். நம்ம சோழங்குறிணியில இருக்கிற நம்ம ஊருடைய கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் இதை சுத்தி ஒரு நிலங்களை வாங்கி நடுவில் நீர்நிலைகள் எல்லாம் இருக்கு, மற்ற புறம்போக்கு நிலங்கள், அரசு நிலங்கள்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இவங்க முழுசா ஃபென்சிங் போட்டு 15 வருஷமா இந்த மக்கள், கிராமத்து மக்கள் அவங்களுடைய கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இது பிரச்சாரத்துக்கு வரப்போ சொன்னாங்க. அதான் அவங்க இதை விமர்சையாக 35 கிராமம் இங்கே இருக்க சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் சேர்ந்து இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷம் பெரிய அளவில் விழாவோட கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது 11 வருடங்களாக அவங்க கொண்டாடி வந்தாங்க. ஸோ இந்த 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. கோயில் கும்பிடுறதும் எல்லாம் அனைத்தும் நிறுத்தப்பட்டுட்டு ஒரு 8 வருஷமா எந்த கோயிலுக்கு எந்த ஒரு சாமி கும்பிடாம அப்படியே நிறுத்தப்பட்டது. இதை நான் பிரச்சாரத்துக்கு வரப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த முன்னெடுப்பில் எல்லாத்தையும் செக் பண்ணி, ரெவன்யூட்லாம் செக் பண்ணி, கண்டிப்பாக இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இதுக்கு முந்தைய அந்த ஆட்சியாளர்கள்லாம் மக்களை ஏமாற்றிட்டு அந்த தனியார் கம்பெனிக்கு துணையோடு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி அப்படி இருக்காது. அதனால் அது சொல்லி கண்டிப்பாக எல்லாரையும் ரெவன்யூ எல்லாத்தையும் லீகலாக செக் பண்ணி ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து நம்ம இன்றைக்கி அந்த ஃபென்சிங் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுத்து இந்த கோயில் போட்டுருக்கோம். 15 வருஷம் கழிச்சு மக்கள் இன்றைக்கி கிராம மக்கள், ஒட்டுமொத்த கிராம மக்களும் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கி சந்தோஷமாக கோயிலுக்கு சாமி கும்பிட்ற நிலைமை இருக்கு. வைகை புனரமைப்பு குறித்து பேசும் ஆளுநர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் தலையிடுவாரா என்று MP சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த MP சு. வெங்கடேசன், ஆளுநர் மாளிகை அரசின் இணை நிர்வாகத்தை நடத்த முடியாது என்று சாடினார். மத்திய அரசின் திட்ட நிதி மாநில அரசை பாதிக்கும் வகையில் உள்ளதால் அது பிற மாநிலங்களுக்கு செல்வதாகவும், அரசரடி ரயில்வே மைதானத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் சமீப காலமாக மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் போக்சோ வழக்குகள் 2 மடங்கு அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக வருத்தம் தெரிவித்த MP சு. வெங்கடேசன், வைகை ஆற்றில் தூர்வாருவதை மக்கள் இயக்கமாக எடுத்து செல்லப் போவதாகவும் தெரிவித்தார். வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல நீதிமன்றத்தில், ஏன் இவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்கு? நான் வேணா ஆளுநர் மாளிகை தலையிடலாமான்னு கேட்க முடியுமா? இந்த போங்க எய்ம்ஸ் 10 வருஷமா கட்டி முடிக்காம இருக்காங்க. ஏன் எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கல? ராஜ்பவன் உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே?
அதெல்லாம் வந்து அந்தந்த துறை, பொதுப்பணித்துறை செய்ய வேண்டியதை பொதுப்பணித்துறை தான் செய்யணும். நீதித்துறை செய்யணும்னு இல்ல செய்யலன்னு சொல்றது வேற. இதை வந்து சரிப்படுத்துங்க, அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. அது பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதை செய்வோம் என்று ஒரு இணை நிர்வாகத்தை நடத்துகிற முயற்சி இருக்கு. அதை நாம் அனுமதிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கார்ப்பரேட் கம்பெனி போன்று நடத்துவதால் தான் நிர்வாகிகள் தாவேக்காவிற்கு மாறி வருகிறார்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்காவில் இணைய யாருக்கும் வற்புறுத்தல் இல்லை என்று விளக்கமளித்ததோடு, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் மக்கள் இயக்கமாக நடத்திய அதிமுகவை தற்போது எடப்பாடி பழனிசாமி கார்ப்பரேட் கம்பெனி போன்று நடத்துவதால் தான் நிர்வாகிகள் விலகி வருவதாக சாடியுள்ளார். மேலும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடவசதி குறித்து ஆய்வு நடப்பதாக தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன், லஞ்ச ஒழிப்பு சோதனைகள் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் அடுத்த 6 மாதங்களில் அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம், கட்சி. அம்மா நடத்தியது இயக்கம். இப்போது எடப்பாடியை நடத்தி கொண்டிருப்பது கார்ப்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து கேட்கிறாரு, அவர் மகன் மற்றவருடைய கருத்தை கேட்டு செயல்படுவதன் காரணமாக இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பணிகளை தீவிரப்படுத்தி வருவதால் தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டுள்ள 4 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் 3வது நாள் நிகழ்ச்சி கரூரில் உள்ள தபால் நிலையம் அருகே பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு ஆழ்துளை ஆய்வுகள் போன்ற ஆரம்பகட்ட பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அணை கட்டப்பட்டால் 5.5 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சிகள், விவசாயிகள் மற்றும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து சட்டப்பூர்வமான மற்றும் ஜனநாயக ரீதியான வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அங்கே மேகதாது அணை கட்டலாமா என்று பல இடத்திலே 30 மீட்டர், கிட்டத்தட்ட 100 அடி ஆழமான ஆழ்துளை கிணறுகளை தோண்டி செய்து அங்கே ஆய்வுகள் நடத்தி இது தாங்குமா, அணை கட்ட முடியுமா, எத்தனை மரங்கள் இருக்கிறது, எத்தனை மரங்கள் அழியும், எத்தனை வன விலங்குகள் இருக்கிறது, எத்தனை புலிகள் இருக்கிறது, எத்தனை யானைகள் இருக்கிறது, அது என்னென்ன பாதிப்பு எல்லாமே இதை ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் நாம் அமைதியாக இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவசரமாக இந்த பிரச்சனை எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு அவங்க அணை கட்டி பூமி பூஜை போட்டாங்கன்னா நிறுத்த முடியாது. எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது, தீர்ப்புகள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம், நடுவர் மன்றம் தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆனால் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ சரி, நடுவர் மன்ற தீர்ப்பையோ எதையும் மதிப்பது கிடையாது. இந்தியாவிலேயே பள்ளிகளில் சதுரங்க போட்டிகளை நடத்துவதிலும் புதிய வீரர்களை ஊக்குவிப்பதிலும் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டியுள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் எழுதிய லைட்னிங் கிட் என்ற புதிய புத்தகத்தின் அறிமுக விழா நடைபெற்றது. சதுரங்க பலகையின் 64 கட்டங்களை போன்று 64 அத்தியாயங்கள் கொண்ட இப்புத்தகம் இளம் தலைமுறையினரை மையமாக கொண்டு தனது வாழ்க்கை போராட்டங்களை விவரிப்பதாக ஆனந்த் கூறினார். குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோரை பாராட்டிய அவர், ஒலிம்பியாட் போட்டிகளில் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் வலுவான வீரர்களுடன் களம் இறங்கியுள்ளதால் இந்தியா இன்னும் பல விஷயங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் அருகே மதுபான அளவை பிரிப்பதில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை சேற்றில் அமுக்கி கொலை செய்த நண்பனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் காரை கிராமத்தைச் சேர்ந்த அருள்மணி மற்றும் கூத்திரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 2 இளைஞர்களும் நண்பர்கள் என கூறப்படுகிறது. மது அருந்தும் பழக்கம் கொண்ட இவர்கள் காரை அடுத்த சேமந்தாங்கல் ஏரி பகுதியில் அமர்ந்து மதுபானம் குடித்த போது மதுவை அளவாக பிரிப்பதில் இருவருக்குள்ளும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த அருள்மணி மணிகண்டனை அருகில் இருந்த சேரும் சகதியுமான குட்டையில் தலையை வைத்து அமுக்கி கொடூரமாக கொலை செய்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த பொன்னேரிக்கரை போலீசார் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதோடு தப்பியோடி அருள்மணியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சுழி அருகே பழைய வீட்டை இடிக்கும் பணியின் போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்து கட்டிட தொழிலாளி ஆறுமுகம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள காரைந்தர் பகுதியில் சுல்தான் மைதீன் என்பவரின் பழைய வீட்டை இடித்து மராமத்து பார்க்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த என் கடம்பன் குளத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஆறுமுகம் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக வீட்டின் ஒரு பக்க சுவர் திடீரென இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. காவல்துறையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து திருச்சுழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த ஆறுமுகத்திற்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.